நம்ம செக்மெண்ட் வந்து கொஞ்சம் பெரிய செக்மெண்ட் தான், அதனால we will divide it into multiple portions. இன்னைக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் ஸ்கின். ஸோ எப்படி வந்து நம்ம விட்டமின் டெஃபிஷியன்சி நம்மளை பாதிக்குது, நம்ம ஸ்கின்னை பாதிப்புது அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட டாபிக். விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் டிவைடட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் டிவைடட் இன்டு 2, அதாவது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். நம்ம இன்னைக்கு பேச போகிற செக்மெண்ட் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், அதாவது பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சி விட்டமின்ஸ். எப்போ இந்த டெஃபிஷியன்சி வருது, இதனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பின்னு எடுத்தீங்கன்னா, விட்டமின் பின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் கால் பி காம்ப்ளெக்ஸ். ஏன் அது பி காம்ப்ளெக்ஸ்னு கூப்பிடுறாங்க? ஏன்னா அதுக்கடியில் நிறைய குட்டி குட்டி விட்டமின்ஸ் இருக்குது. B1 அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு விட்டமின். இப்போ விட்டமின் B1 அது என்ன டெஃபிஷியன்சி கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் போச்சுன்னா பெரி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெஃபிஷியன்சி வரலாம். இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப எடை குறைஞ்சிரும் உங்களுக்கு, அதாவது கான்ஸ்டிபேஷன் சேர்ந்து வரலாம். இது தவிர ரொம்ப சிவியராக போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு நரம்பு பிரச்சனையோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் வர அளவுக்கு கூட சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போ இந்த டெஃபிஷியன்சி யாரில் ரொம்ப சிவியராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபெட்டிக் பாப்புலேஷன், இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க, ஆல்கஹாலிக்ஸ் பாப்புலேஷனு, லாக்டேஷன் அதாவது ஃபீட் பண்ணுற மதர்ஸு, ப்ரெக்னென்சி டைமில், இல்லைனா ரொம்ப ஒரு சில பேர் வந்து ஒரு குடல் பிரச்சனை, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்லாம் சொல்லுவோம், சீலியாக் டிசீஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி குடல் பிரச்சனை இருக்கும்போது அப்சார்ப்ஷனே இல்லை, இந்த விட்டமின் அப்சார்ப்ஷனே இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து விட்டமின் B1ஓட சிம்டம். அடுத்தது வந்து we will go to விட்டமின் B2. நான் கடைசியாக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து விட்டமின் பி எதிலெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஸோ விட்டமின் B2ங்கிறது ரைபோஃப்ளேவின் அப்படிங்கிற ஒரு விட்டமின். விட்டமின் B2ஓட டெஃபிஷியன்சியில் என்ன காமனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்ணில் வந்து உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன், ஒரு செவப்பாறுது, கன்ஜங்டிவைட்டிஸ் மாதிரி சிம்டம்ஸு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த உதடு சைடில் வந்து வெடிப்பு, ஃபுல்லாக ஆங்குலர் ஸ்டொமடைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உதடு சைடில் வந்து வெடிப்பு இருக்கிறது. மூணாவது வந்து அவங்க டங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சோர் ஃபீலிங் இருக்கும், அதாவது எரிச்சல் இருக்கும், வாயில் நாக்கில் உதட சுற்றி எரிச்சல், காரமாக எதுவுமே சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அவங்க நாக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக, அதாவது அதுக்கு மேலே எந்த இமைகளுமே இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக ரெட்டிஷாக நல்ல ஸ்வோலனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரைபோஃப்ளேவினோட டெஃபிஷியன்சி. இது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற சிம்டம்ஸும் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வீக்காக ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ திட் இஸ் த ரைபோஃப்ளேவின் டெஃபிஷியன்சி. அடுத்த விட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 ஆர் நயசின். நயசினுங்கிற டெஃபிஷியன்சி வந்து அது பேர் தான் பெலாகிரான்னு சொல்கிறதுங்க. இந்த பெலாகிரா யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலாகிராங்கிற டெஃபிஷியன்சி வந்து நிறைய ஆல்கஹாலிக் பாப்புலேஷனுக்கு ரொம்ப காமனாக வருது. இன்ஃபேக்ட் இந்த காலத்துலேயும் நான் நிறைய கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் பார்க்குறது உண்டு பெலாகிராவோட. ஸோ இந்த பெலாகிரா வந்து இந்த ஆல்கஹாலிக் பாப்புலேஷன் வந்து ஒழுங்காக இந்த விட்டமினை எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது டயபெட்டிக் பாப்புலேஷன், அதே மாதிரி வந்து குடல் பிரச்சனை இருக்கிறவங்க, அது தவிர வந்து ஆன்டி கேன்சர் மாத்திரை எடுக்கிறவங்க, கேன்சருக்கு மாத்திரை எடுக்கிறவங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு டிபி நோய்க்கு மாத்திரை எடுக்கிறவங்க, இவங்க எல்லாருலேயும் கூட வந்து இந்த பெலாகிராங்கிற ப்ராப்ளம், இந்த பர்டிகுலர் விட்டமின் B3 டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரதுண்டு. இதனால என்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு வெயிலில் போயிட்டு வந்து ஒரு பயங்கர ஹீட் ஸ்ட்ரோக் இல்லை சன் பேர்ன் வந்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த கழுத்து பகுதியில், கை பகுதியில், முகம் பகுதியில் எல்லாமே வந்து ஒரு எரிஞ்சு போன லுக் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு டார்க்காக பிளாக்காக ஸ்கின்னே ஒரு ரிங்கிள்டாக ஒரு அப்பியரன்ஸ் வந்துடும். அது தவிர என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயரியா அந்த சிம்டம்ஸும் வரலாம் உங்களுக்கு, லூஸ் ஸ்டூல்ஸு, லூஸ் மோஷன் போகிறது. இது தவிர வந்து உங்களுக்கு டிப்ரெஷன், கொஞ்சம் சைக்காட்ரிக் சிம்டம்ஸும் வந்து வர சான்சஸ் இருக்குது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு பெலாகிராவோட ஃபார்ம், அதாவது சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த விட்டமின் B3 வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த விட்டமின் வந்து பைரிடாக்சின். இதோட டெஃபிஷியன்சி கூட வந்து உங்களுக்கு டிபி மாத்திரை எடுக்கிறவங்க, இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கஹாலிக் பாப்புலேஷன்லையும் பைரிடாக்சினும் டெஃபிஷியன்சி கொடுக்கலாம். கடைசி பி விட்டமின் வந்து விட்டமின் B12. விட்டமின் B12 வந்து என்ன டெஃபிஷியன்சி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் பாப்புலேஷனில் ரொம்ப காமன். ஏன்னா B12 வந்து வெஜிடேரியன் சோர்ஸ் அவ்வளோ கிடையாது, மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன்லாம் இருக்கும். அதனால் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து இந்த ஒரு டெஃபிஷியன்சி இருக்கிறது காமன் உங்களுக்கு. இதில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அனீமியா, அதாவது ரத்த சோர்வு இருக்கும். அது தவிர வந்து நாக்குமே வந்து ரொம்ப சோலனாக பெருசாக, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு வீங்கி போன மாதிரி சிவப்பு கலரில் நாக்கு இருக்கிறது. ரெண்டாவது மூட்டு பகுதியிலெல்லாம் வந்து கருப்பு கருப்பாக தோலில் பிக்மெண்டேஷன் வருது அப்படிங்கிறதும் வந்து சில சிம்டம்ஸ் உங்களுக்கு. ஏன் வந்து இந்த விட்டமின் B12, அதாவது அடுத்தது ஃபோலிக் ஆசிட்னு ஒரு விட்டமின் இருக்குது, இது எல்லாமே ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, B12ம் ஃபோலிக் ஆசிடும் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் பாப்புலேஷனில், அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே
கல்யாணம் ஆகி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க ஹீமோகுளோபினை செக் பண்ணி இந்த டெஃபிஷியன்சியாக இருந்தால் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா ஃபோலேட் அண்ட் B12 டெஃபிஷியன்சி இருந்து ஒரு ரத்த சோர்வு இருந்துச்சுன்னா பிறக்கிற குழந்தைக்கும் வந்து அதாவது உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு பி கரெக்டட். இது நான் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கணும். டயட்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு. விட்டமின் பி ஓட எல்லாமே வந்து என்ன ரிச் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வீட், அதாவது ஹோல் வீட், சீரியல், சன்னா, ராஜ்மா, கர்டு, மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது நம்ம கீரை வகைகள், இதில் எல்லாத்துலேயுமே நல்ல சோர்ஸ் இருக்குது. அது தவிர வந்து சிக்கன், லிவர், இதில் எல்லாமும் நல்ல சோர்ஸ் இருக்குது. நம்ம பாதாம் கூட பாதாம், நட்ஸ், இது எல்லாமும் நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பியோட விட்டமின்ஸு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்தி லைஃபாக இருக்கிறது இட் இஸ் அ குட் திங். இப்போது கடைசி விட்டமின் 1, அதாவது வாட்டர் சால்யூபிள் விட்டமினில் விட்டமின் சி ஆர் நம்ம இருக்க ரொம்ப ஃபேவரட் விட்டமின் அதுதான். ஏன்னா இப்போ விட்டமின் சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் பொலிவுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க நிறைய. அண்ட் இது இல்லை யாருக்கு வந்து இந்த ஒரு டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு, அதாவது ஏற்கனவே மேல் நியூட்ரிஷன் இல்லை, ரொம்ப வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டெஃபிஷியன்சியும் சேர்ந்து வரதுண்டு. ரெண்டாவது ரொம்ப ஏஜட் பாப்புலேஷன், ரொம்ப வயசானவங்க, வீட்லேயே இருக்காங்க, கூட பார்த்துக்க ஆள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த டெஃபிஷியன்சி, ஏன்னா அவங்க ஒரு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடாததுனால இந்த விட்டமின் சி டெஃபிஷியன்சி வரலாம். விட்டமின் சி டெஃபிஷியன்சி காமனாக என்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரஷ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளீடிங், கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் இருக்கலாம், இல்லை மூக்குலேருந்து பிளட் வர சில சிம்டம்ஸ் கூட இருக்கலாம் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா. ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே அந்த சின்ன அந்த அதாவது வந்து உங்களுக்கு அந்த முடி கண் இருக்கு இல்லையா, காலில் எல்லாம் அதை சுற்றி பிளட் வரும். உங்களுக்கு சின்ன ப்ளீடு மாதிரி சிவப்பு கலரில் ஆக ஆரம்பிக்கும். முடியுமே வந்து உங்களுக்கு சுருண்டு வெளியே வராமல் உள்ளேயே நிற்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் தான் உங்களுக்கு ஸ்கர்வியோட சிம்டம்ஸு. இந்த ஸ்கர்வி வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸிங்க. நார்மல் காமன் வெஜிடபிள்ஸ், நம்ம கேபேஜாக இருக்கட்டும், பொட்டேட்டோவாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம நெல்லிக்காவாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, லைமு, கோவா, இது எல்லாமே நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. ஸோ இவ்வளோ ஈஸியாக, அதாவது காஸ்ட்லியாகவும் இல்லாமல் ஈஸியாகவும் அவைலபிளாக இருக்கிறது இத்தனை இருக்கும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்டு நம்ம நல்லா வந்து நம்ம ஹெல்த்தை வச்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹாவ் அ குட் டே.